நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையில பொன்விழா வெற்றி படமா அமைஞ்ச ஒரு திரைப்படம் தான் அது வைதேகி காத்திருந்தாள் தாங்க. 1980களின் மத்தியில வெளிவந்த இந்த திரைப்படம் விஜயகாந்தின் அதிரடி நாயகன் பிம்பத்தை உடைச்சு கிராமத்து பாசமிகு மனிதரா அவரை ரசிகர்கள் மனசுல ஆழமா பதிய வச்சது. ஆனா இந்த திரைப்படம் உருவானதுக்கு அப்புறமா சுவாரஸ்யமான கதை இருக்குதுங்க. இத நடிகர் அனுமோகன் ஒரு யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணிருக்காரு. சோ அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, வைதேகி காத்திருந்தாள் படத்துடைய கதை தயாரானதுமே முதல்ல இந்த படத்தை இயக்க ஒரு இயக்குனர் ஒப்பந்தம் செய்யப்பட்டாரு. அவரும் கதைக்கு ஓகே சொன்னாரு. ஆனா பிரச்சனை ஆரம்பிச்சது கதாநாயகனை சூஸ் பண்றதுலதான் ஆரம்பிச்சது. தயாரிப்பு நிறுவனத்திற்கு விஜயகாந்த் மேல நம்பிக்கை கிடையாது. பொதுவா தயாரிப்பு நிறுவனங்கள் முதல்ல கதையை தேர்ந்தெடுத்து பின்னாடி இயக்குனரை நியமிச்சு கடைசியா தான் ஹீரோவை சூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்திலையும் விஜயகாந்துக்கு பதிலா வேறு சில முன்னணி கதாநாயகர்களை நடிக்க வைக்க தயாரிப்பு நிறுவனம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா படத்துடைய எழுத்தாளர் சுந்தர்ராஜன் தன்னுடைய முடிவுல உறுதியா இருந்தாரு. இந்த கேரக்டருக்கு விஜயகாந்த் மட்டும் தான் பொருத்தமானவர் அப்படின்னு அவர் சொன்னாரு. சோ சுந்தர்ராஜனுக்கு கொஞ்சம் கருமையான நிறம் இருக்கிற, அதிகமான ஒப்பனை இல்லாத, யதார்த்தமான தோற்றமுடைய ஒரு கதாநாயகன் தேவைப்பட்டாரு. சோ அதனாலேயே அதிரடி நாயகனா வலம் வந்த விஜயகாந்த ஒரு உணர்வு பூர்வமான கிராமத்து கதாபாத்திரத்துல நடிக்க வைக்கிறதுல அவர் ஆர்வமும் காட்டினாரு. தயாரிப்பு நிறுவனம் சுந்தர்ராஜனுடைய யோசனையை ஏற்காததால சுந்தர்ராஜன் தான் வாங்கிய முன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. சோ இது படத்துடைய ஆரம்ப கட்ட பணிகளுக்கு பின்னடைவா அமைஞ்சது. இதுக்கப்புறமா சுந்தர்ராஜன் தேவர் பிலிம்ஸின் பிரபல எழுத்தாளரான தூயவன் சந்திச்சாரு. தூயவன் சுந்தர்ராஜ் அவர்களுடைய கதை கேட்டு ஈர்க்கப்பட்டாரு. பின்னாடி தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலமும் இந்த படத்துடைய தயாரிப்புல சேர்ந்தாரு. சோ அதுக்கப்புறமா தான் வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் தயாரிக்க முன்னெடுத்தாங்க. இந்த படம் வெளியானதுமே அது ஏற்படுத்திய தாக்கம் ரொம்ப பெருசு. ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்று பொன்விழா வெற்றி அடைஞ்சது. மதுரையில மட்டுமே 500 நாட்களுக்கு மேல திரையிடப்பட்டு ஒரு புதிய சாதனையை படைச்சது. வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் விஜயகாந்துடைய நடிப்பு திறனுக்கு புதிய பரிமாணத்தை கொடுத்துச்சு. அதிரடி வேடங்கள்ல மட்டுமே அவரை பார்த்து வந்த ரசிகர்களுக்கு கிராமத்தி வெள்ளந்தி மனிதரா, பாசமான அண்ணனா, ஒரு காதலனா அவர் வெளிப்படுத்திய உணர்வு பூர்வமான நடிப்பு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. இது விஜயகாந்துடைய சினிமா பயணத்துல ஒரு முக்கிய திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்றதுல சந்தேகமே இல்லைன்னு அந்த இன்டர்வியூல நடிகர் அனுமோகன் தன்னுடைய மலரும் நினைவுகளை ஷேர் பண்ணியிருக்காரு. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்.